சிம்மராசிக்கு ஏற்படக்கூடிய கடன்கள் என்ன, நோய்கள் என்ன, பிரச்சனைகள் என்ன, தொந்தரவுகள் என்ன, அவற்றிற்கெல்லாம் தீர்வுதான் என்ன? சிம்மராசியை பொறுத்தவரை தான் என்ற அகந்தைக்குரிய ராசி சிம்மத்திற்கு எப்பவுமே உண்டு. அந்த தான் என்ற அகந்தையினால் எப்பொழுதும் சில அழிவுகளை சந்திக்கக்கூடியவர்கள் சிம்மம். அதே போல மற்றவங்களை குரூரமாக கொடுமைப்படுத்தி ரசிப்பது, இந்த விஷயங்கள் எல்லாம் சிம்மத்திற்கு உண்டானது. மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ ஏது நினைப்பார்களோ என்று இல்லாமல் எடுத்தெறிஞ்சு பேசி விடுவார்கள் சிம்மராசி. சனினாவே தொற்று நோய் சார்ந்த நோய்கள் அதிகம் வரும், கால் சார்ந்த நோய்கள் வரும், சர்க்கரை வியாதி வரும், பிரஷர் வரும். இந்த மாதிரி பிரச்சனைக்குரிய தொந்தரவான கர்ம நோயினாவே சர்க்கரையும் பிரஷர் இருந்தாங்க. ஏன்னா அது வந்துருச்சுன்னா எல்லாம் வந்துடும். அந்த மாதிரி பிரச்சனையை தரக்கூடிய அமைப்பு 6ஆம் இடமே சனி பகவானா இருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்கும். வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஈரோடு கோபையா பேசுகிறேன். இன்று சிம்ம ராசியை பற்றி பார்ப்போம். சிம்ம ராசிக்கு ஏற்படக்கூடிய கடன்கள் என்ன, நோய்கள் என்ன, பிரச்சனைகள் என்ன, தொந்தரவுகள் என்ன, அவற்றிற்கெல்லாம் தீர்வுதான் என்ன என்பதனையும் பார்த்துவிட்டு அந்த குபேர யோகத்தை எப்படி இயக்குவது என்பதனையும் சிம்மத்திற்கு பார்ப்போம். நண்பர்களே, சிம்ம ராசியை பொறுத்தவரை தான் என்ற அகந்தைக்குரிய ராசி சிம்மத்திற்கு எப்பவுமே உண்டு. அந்த தான் என்ற அகந்தையினால் எப்பொழுதும் சில அழிவுகளை சந்திக்கக்கூடியவர்கள் சிம்மம். தனக்கானவர், நான் தான் எல்லாம், என்னை விட்டால் யார், அதே போல மற்றவங்களை குரூரமாக கொடுமைப்படுத்தி ரசிப்பது, இந்த விஷயங்கள் எல்லாம் சிம்மத்திற்கு உண்டானது. மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ ஏது நினைப்பார்களோ என்று இல்லாமல் எடுத்தெறிஞ்சு பேசி விடுவார்கள் சிம்மராசி. அந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல் பொதுவாகவே சாந்தமாக பொறுமையாக டீல் பண்ணக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் மிக பெரும் வெற்றிகள், இன்றைக்கு என்ன தமிழக முதல்வர் அளவிலே வெற்றிகள் கூட பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். சாந்தமான ஒரு விஷயங்கள் இருக்கும் பொழுது. ஆனால் நான் தான் எல்லாம் என்று நடக்கும் பொழுது கட்டாயம் வீழ்ச்சிகளை சந்திக்கிறார்கள். எனவே சிம்மராசி அன்பர்கள் எல்லோருக்கும் சமமானவர்களாக நடந்து கொண்டாலே மிக பெரும் வெற்றிகளை பெற முடியும். நண்பர்களே, சிம்மராசியிலே பிறந்த உங்களுக்கு 6ஆம் இடமாக சனி பகவான் வருகிறார். அப்பொழுது 6ஆம் இடம் என்றால் என்ன? நோய், கடன், எதிரி. அதுவே காலபுருஷனுக்கு 10ஆக வருகிறது, மகரம். நண்பர்களே, இவங்களுக்கு பாருங்க இஎன்டி ப்ராப்ளம் வந்துடும். சனினாவே தொற்று நோய் சார்ந்த நோய்கள் அதிகம் வரும், கால் சார்ந்த நோய்கள் வரும், சர்க்கரை வியாதி வரும், பிரஷர் வரும். இந்த மாதிரி பிரச்சனைக்குரிய தொந்தரவான கர்ம நோயினாவே சர்க்கரையும் பிரஷர் இருந்தாங்க. ஏன்னா அது வந்துருச்சுன்னா எல்லாம் வந்துடும். அந்த மாதிரி பிரச்சனையை தரக்கூடிய அமைப்பு 6ஆம் இடமே சனி பகவானா இருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி 6ஆம் இடமே சனி பகவான் வீடா இருக்கிறதுனால இவங்க ஒரு வேலைக்கு போனா அதே வேலையில ரொம்ப நாள் இருப்பாங்க. அதே மாதிரி அதிலிருந்து முன்னேற்றம் அடைகிறதுக்கு வழி தெரியாமல் என்ன சார் பண்ணுறதுன்னு தெரியாமல் கம்முன்னு அமைதியாகவே இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு மாற்று வழியாக நான் சொல்லக்கூடிய விஷயத்தை பண்ணால் அது ரொம்ப நாள் அந்த இடத்துல இருந்தாலும் அதில் மென்மேலும் பதவி உயர்வு கிடைப்பதற்கு என்ன வழி என்பதனை சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதே மாதிரி 6ஆம் இடத்துல சனி, 6ஆம் அதிபதியே சனியாக இருக்கிறதுனால சனினா லேட்டு. அப்போ பாருங்கள், இவங்க ஒரு கடன் வாங்கினா அடைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுங்க. அப்படியே 20 வருஷ கடன், 30 வருஷ கடன், அப்படிப்பட்ட கடன்கள் நிறைய. இவங்க கடன் பெருசாக வாங்கினாங்கன்னா அப்படி 20 வருஷம் 30 வருஷம் கடன் கட்டிக்கிட்டே கிடக்க வேண்டிய நிலைமை வருங்க. சனிங்கிறதே ஸ்லோங்க. அப்போ 6ஆம் இடம் உணவு, சீக்கிரமாக வயிறு பசிக்காது. கொஞ்சம் தான் சாப்பாடு, சீக்கிரமாக பசிக்காது. அந்த பசி பிரச்சனையை தரக்கூடியது இவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி அவனாச்சும் எதிர்த்தான்னு வச்சுக்கோங்க, ஒரு வழக்கு போடுறாங்க, அந்த வழக்கு என்னாகும், நீண்டுக்கிட்டே போகும். சனி வழக்கு கடைசி வரைக்கும், சாகிற வரைக்கும் தீராதுங்க. சிம்மராசியில் ஜெயலலிதா அம்மா பிறந்தாங்க, கடைசி காலம் வரைக்கும் வழக்கை சந்திச்சுக்கிட்டே இருந்தாங்கல்ல. அது மாதிரி சிம்மராசியில் வழக்கு போட்டால் வழக்கே தீராதுங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்புங்க. அந்த சனி 6ஆம் பாவாதிபதியாக இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு அமைப்புங்க.
அதே மாதிரி 6ஆம் பாவாதிபதியே 7ஆம் அதிபதியே இருக்கிறதுனால பொதுவாக இவங்களை பொறுத்த வரைக்கும் மனைவி கிட்ட ஒரு சிறு சண்டை சச்சரவு எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். சண்டைக்கு பின்பு தாம்பத்தியம்ங்கிறது இவங்க கிட்ட தான். நீங்கள் ஒன்று பண்ணுங்க, சிம்மராசிக்காரர்கள் இவங்க மனைவி பேச்சை கேளுங்க. ஏன் தெரியுங்களா? இங்கே 9ஆம் இடம் என்பதே பாதகமாக இருக்கிறதுனால இவங்களுக்கும் ஆன்மீக ரீதியில் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். மனைவி இவங்களுக்கு வரக்கூடிய மனைவி அல்லது கணவன் நல்ல ஒரு ஆன்மீகவாதியாக இருந்தாங்கன்னா அது இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை வாழ்க்கையில் கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. அதே மாதிரி இங்கே 8ஆம் இடம் என்பது இவங்களுக்கு குருவின் வீடாக வருது. அதனால ஈரல் சம்பந்தமான நோய்கள் அல்லது 8 என்பது திடீர் அதிர்ஷ்டம் கூட இவங்களுக்கு கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டத்தை நம்பி ஏமாறுற இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு என்னுடைய அனுதாபங்கள். ஏன்னா நிறைய சிம்மராசி அன்பர்கள், சிம்ம லக்ன அன்பர்கள் இந்த சீட்டு, எம்எல்எம், ஷேர் மார்க்கெட்டு, டபுளிங் அமௌண்ட்டு, கிரிப்டோ கரன்சி இப்படியெல்லாம் போட்டு நிறைய பணத்தை இழந்து போகிறாங்க. தயவு செய்து இந்த மாதிரி டபுளிங் மைண்டை விட்டுருங்க. நீங்கள் டபுளிங் மைண்டை விட்டுட்டாவே மிக பெரும் வெற்றிகள் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி இங்கே 12ஆம் இடமா இந்த சிம்மராசிக்கு கடகம் வருது. கடகம்னா சந்திரனோட வீடு. அப்போ தூக்க பிரச்சனை உங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். அதாவது சந்திரன் எப்பவுமே தேயும் வளரும். அப்போ 12ஆம் இடம் என்பது விரயம். திடீர்னு ஒரு விரயம் வரும், அப்புறம் திடீர்னு விரயமே வராது. இந்த மாதிரி ஏற்ற இறக்கமாக இவங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் தீர்வு இருக்குதா அப்படின்னா ரொம்ப ரொம்ப எளிமையான தீர்வு நிறைய இருக்குங்க. அதில் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீங்கள் சிம்மராசிக்காரங்க யாராக இருந்தாலுமே இந்த விரயங்களை நிறுத்தணும் அப்படின்னா முதல்ல ஏதாவது ஒரு தண்ணீர் சாலை அமைக்கணுங்க. தண்ணீர் சாலை. ஏன் அது என்னங்க தண்ணீர் சாலை அப்படின்னா, நீங்கள் பாருங்கள் நண்பர்களே, ஒரு பள்ளிக்கு ஒரு ஸ்கூலுக்கு ஒரு வாட்டர் பியூரிஃபையர் வாங்கி கொடுக்கறது, வாட்டர் டாக்டர் வாங்கி கொடுக்கறது, அதாவது நீர் சம்பந்தமாக ஒரு தானம்ங்க. அது என்ன தானம் வேணாலும் பண்ணுங்க. நீங்கள் பாருங்கள், சிம்மராசியில் பிறந்த நமது அன்னை ஜெயலலிதா அம்மா தண்ணீர் பாட்டில் கொடுத்தாங்க. அம்மா வாட்டர் கொடுத்தாங்களா? அதுக்கு காரணம் இதுதாங்க, விரயத்தை போக்குவதற்காக. இந்த மாதிரி நீங்கள் ஒன்று இயக்குனீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி கிடைக்குங்க. சரி, பரவாயில்ல. இப்போ இந்த சிம்மராசி வீட்டில் என்னென்ன ராசி இலக்கணங்கள் இருக்குன்னு பார்த்தா, சிம்மம், விருச்சிகம், கும்பம், ரிஷபம், தனுசு ஆகிய ராசி இலக்கணம் எல்லாம் கட்டாயம் இவங்க வீட்டில் இருக்குங்க. அதே போல் குழந்தைக்காக நிறைய செலவு பண்ணுவாங்க. குழந்தை சம்பந்தமாக இவங்க நிறைய பெரும் இழப்புகளை, குழந்தை பற்றிய கவலைகளை இந்த சிம்மராசி சிம்ம லக்னம் அடைஞ்சிக்கிட்டே இருக்குங்க. சரி, இதில் சிம்மராசியில் பிறந்து மகத்தில் நீங்கள் பிறந்திருந்தா நீங்கள் வழிபட வேண்டிய ஒரு அற்புதமான குபேர யோகத்தை இயக்குவதற்கு வழிபட வேண்டிய கோயில், சித்தர், இதெல்லாம் சொல்கிறேன் கேளுங்க. அந்த கோயில் எதுன்னு பார்த்தா நீங்கள் போக வேண்டியது ஐயாவடியில் இருக்கிற ஐயாவடி. அங்கே இருக்கிற பிரத்தியங்கரா தேவியை நீங்கள் வழிபட்டா மிக பெரும் வெற்றிகள் உங்களுக்கு கிடைச்சி கொண்டே இருக்குங்க. மகத்தில் பிறந்து சிம்மராசியில் பிறந்தா ஐயாவடியில் இருக்கிற பிரத்தியங்கரா தேவியவோ அல்லது சரபேஸ்வரையோ வணங்குனீங்கன்னா மிக பெரும் வெற்றி கிடைக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் பூரத்தில் பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா பூரத்தில் பிறந்து சிம்மராசியில் பிறந்தா நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு பார்த்தா அது அற்புதமாக நீங்கள் நரசிம்மரை வணங்க மிக பெரும் வெற்றிகள் கிடைத்து கொண்டே இருக்குங்க. அதே போல் முருகனை வழிபட இந்த பூரத்திற்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்குங்க. நண்பர்களே, இந்த பூரம் ஒரு ஸ்பெஷலான நட்சத்திரம். அதுக்கு அற்புதமாக இந்த குபேர யோகத்தை இயக்கணும்னா முருகனோட ஆலய திருப்பணிகளில் பங்கு பெறுவதும் முருகன் கோயில்களை புதுப்பிப்பதும் நன்மை. அது மட்டுமல்ல, ஏதாவது ஒரு இடிந்து போன பாலடைந்து போன சிவன் கோயிலை எடுத்து கட்டி இவங்க கட்டுவதற்கு உதவுனாங்கன்னா மிக பெரும் வெற்றி கட்டாயம் கிடைக்குங்க. அதே போல் நீங்கள் உத்தரத்தில் பிறந்திருக்கிறீங்களா? அப்போ உத்தரத்தில் பிறந்தா நீங்கள் சிம்மராசி உத்தரத்தில் பிறந்தா நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா மிக மிக அற்புதமாக
மகாலட்சுமியை வணங்குனீங்கன்னா மிக பெரும் வெற்றிகள் கிடைத்து கொண்டே இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, மகிழ மரத்தை உங்க வீட்டுக்கு முன்னாடி நட்டு வணங்குனீங்கன்னா மிக பெரும் குபேர சம்பத்து கிடைச்சிக்கிட்டே இருக்குமுங்க. அது மட்டும் இல்லைங்க, பார்த்தசாரதி கோயிலை வணங்கினாலும் இந்த உத்தரத்துல பிறந்தவங்களுக்கு மிக பெரும் வெற்றிகள் கிடைத்து கொண்டே இருக்குங்க. பொதுவாகவே சிம்மத்திற்கு என்ன சார் பெஸ்ட், அதாவது சிம்ம லக்கணம் சிம்ம ராசிக்கு என்ன சார் பெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூரை யார் ஒருவர் வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு கட்டாயம் வெற்றி மேல் வெற்றி, குபேர சம்பத்து இந்த சிம்மத்திற்கு கிடைக்கும்.